இப்ப எப்படி இருக்குன்னா இது வந்துட்டு குழந்தை கையில வந்துட்டு பொம்மையை கொடுத்துட்டு அதை புடுங்கின மாதிரி இருக்குது. மக்களோட சோம்பேறித்தனத்தை பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்றேன். இப்ப எப்படி இருக்குன்னா இது வந்துட்டு குழந்தை கையில வந்துட்டு பொம்மையை கொடுத்துட்டு அதை புடுங்கின மாதிரி இருக்குது. நெட்வொர்க் வந்துட்டு அவங்க கொடுத்துட்டாங்க, ஃப்ரீயா வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், அன்லிமிட்டடா யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ரேட்டுக்கு மேல ரீசார்ஜ் பண்ணா நீங்க அன்லிமிட்டடா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இப்ப எப்படி இருக்குன்னா அது டபுள் ஆக்குன மாதிரி இருக்குது. சார்ஜஸ் வந்துட்டு டபுள் ஆக்கிட்டு எங்களால வந்துட்டு அதுல இருந்து எப்படி மீண்டு வரவே இல்லை. என்னடா இது இப்ப ஆயிடுச்சு. நெட்வொர்க்குமே ஒரு கொஞ்சம் ஃபாஸ்டாவும் இருந்தது, ஃபாஸ்டாவும் கொடுத்துருந்தாங்க. இப்ப வந்துட்டு அது வந்துட்டு ஸ்லோ டவுன் ஆயிட்டே இருக்குது. இப்ப வந்துட்டு சரியா ஜியோ நெட்வொர்க் வந்துட்டு கிடைக்கிறது இல்லை. நாங்க எல்லாமே பிரைவேட் தான் யூஸ் பண்றோம். பிஎஸ்என்எல்னு பார்த்தோம்னா எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா சேஞ்ச் ஆயிட்டாங்க. பிஎஸ்என்எலுக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு கம்மியா இருக்குன்றதுனால அவங்க சேஞ்சே ஆயிட்டாங்க. முதல்ல இதை ஏத்துனது காரணம் நம்ம மக்கள் தான். இது வந்து எப்படின்னா அந்த நிஜாம்பாக்கு கதை மாதிரி ஆயிடுச்சு. நிஜாம்பாக்கு வந்து ஒரு பல வருஷங்களா மக்கள் இதை யூஸ் பண்ணி அதுக்கு அடிமையாகி திடீர்னு அவன் வந்து 50 காசு நிஜாம்பாக்கு ₹1 நிஜாம்பாக்கு ₹2 ₹3 மாற்றும் போது மக்களை தவிர்க்க முடியல. ஸோ அதை ஏற்றி போதையாக்கிட்டாங்க. மறுபடியும் அது எவ்வளவு வித்தாலும் வாங்கி யூஸ் பண்ணணும் ஒரு கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி இந்த நெட்வொர்க்கும் அதே மாதிரி தான் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து மக்களோட சோம்பேறித்தனத்தை பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்றேன். ஸோ மக்களோட அறியாம மக்களோட தவறு தான் முதல்ல அதுக்கு காரணம். நெட்வொர்க் ரேட் இருக்கிற மாதிரி ஆகுது. ஏன்னா அவங்களோட வேலையில போக்கஸ் பண்றதை விட்டுட்டு குடும்பத்துல போக்கஸ் பண்றதை விட்டுட்டு அதிகமா அந்த ஆன்லைன் யூசேஜ் டேட்டா யூசேஜ்ல இறங்கினதுனால ஓகே மக்கள் இதுல அதிகமா பயன்படுத்துறாங்க, அப்ப நமக்கு இதுல வருமானம் இருக்குங்கிறது தனியார் நிறுவனங்கள் பர்டிகுலரா ஒரு 3 நிறுவனம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அவங்க அதனாலதான் நம்மளோட முட்டாள்தனத்தை பயன்படுத்தி அவங்க ஏற்றிக்கிட்டாங்க. முதல் காரணம் நம்மளோட முட்டாள்தனம், அதனால ஏறிடுச்சு. இதை ஏறினதுக்காக அவங்களை கண்டிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கண்டிக்கலாம். ஏன்னா சார் சொன்ன மாதிரி 199 இருந்தது இன்னைக்கு 350 போயிடுச்சு. அப்படிங்கும்போது அதுல சாதாரண ஒரு சராசரி மனுஷனோட டெய்லி வருமானத்துல இருந்து ₹60 அவன் ஒதுக்கணும். அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய கஷ்டம் அவனுக்கு. ஸோ இதை குறைச்சா நல்லா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பிஎஸ்என்எல் ஏதோ கொண்டு வரதா சொல்லிட்டு இருக்காங்க, இந்த 4G 5Gன்னு சொல்லிட்டு. பிஎஸ்என்எல் நெட்வொர்க் கவரேஜ் கம்மியா இருக்கிறதுனால அதை யூஸ் பண்றதுக்கு இல்லை தயங்குறாங்க. ஒருவேளை பிஎஸ்என்எல் நல்ல நெட்வொர்க் கவரேஜ் டாட்டாவோட சேர்ந்து கொடுத்தாங்க அப்படின்னா பெட்டரா எல்லாருமே பிஎஸ்என்எல் பண்ணுவாங்க. ஏன்னா பிஎஸ்என்எல்ங்கிறது இன்னைக்கும் ஒரு தனியார் மயமா மாற்றப்படலை, கவர்மெண்டால ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடியதான். ஸோ அதை அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட்டுக்கும் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இது மூலியமா ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் அதிகமாகும். தேங்க்யூ சார். எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 4 சிம் வச்சிருக்கோம். நானே என் வீட்டுக்காரரும் என் பொண்ணு. ஸோ அது எங்களால ஈஸி பண்ண முடியாது. ஏன்னா பாத்தீங்கன்னா 2000 கிட்ட நாங்க இப்போ ஆல்ரெடி பழையதே ரீசார்ஜ் பண்றோம். இப்போ புதுசா நீங்க சொல்றது பார்க்கும்போது ஒரு 3000 கிட்ட வரும்ல. அப்போ 1000 கிட்ட எக்ஸ்ட்ரீம் போகும்போது நாங்க வேற நெட்வொர்க் தான் மாறுற மாதிரி இருக்கும். இப்போ பிஎஸ்என்எல்ல புதுசா ஆஃபர் ஏதோ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ரேட்டும் கம்மியா இருக்கு, ஃபியூச்சரும் கொடுப்பாங்க. இதுல ஒரு 2 மந்த் அப்படியே ஃபாலோ பண்றாங்க பாத்தீங்கன்னா, இல்லைன்னா சிம் மாறதான் போகும். நானும் இல்லை நேச்சுரல் எல்லாமே மாறிடுவாங்க. இது ஜியோவில் வந்து கம்மி பண்றாங்க, பிரைஸ் கம்மி பண்றாங்க, ரேட் கம்மி பண்றாங்கன்னா கண்டினியூ ஆகும். இல்லைன்னா மார்க்கிங் டவுன் ஆகும். சார் இருக்கிற கவர்மெண்ட் நிறுவனம் எல்லாமே இப்போ தனியாரா போயிட்டு இருக்கு. ஏர்போர்ட் போயிடுச்சு, ட்ரெயின் இப்போ எல்லாம் போயிடுச்சு. எல்லாமே இப்போ தனியார் நிறுவனத்துக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சிம்மும் தனியார் நிறுவனத்தோட சிம்மு தான். அவங்கள ஏற்றினாதான் அவங்க நல்லா இருக்க முடியும். 55 ரூபாய்க்கு இருந்த ரீசார்ஜ் வந்து இன்னைக்கு 190 ரூபாய்க்கு 199 ரூபாய்க்கு மாத்திருக்காங்க. இன்னைக்கு எனக்கு வந்து அது கஷ்டமா இருக்கு. எனக்கு அது ஒரு 50 ரூபா லெஸ் பண்ண முடியுமா? இப்ப எல்லாரும் வேலை எடுத்தாங்களோ அதே மாதிரி பிஎஸ்என்எல் கவர்மெண்ட் நாளைக்கு வந்தாலும் கண்டிப்பா எல்லாரும் காலம்புற போக்குல எல்லாரும் தன்னோட சூழ்நிலை என்ன பண்ண வருமானம் ஆகுறாங்க. எல்லா நிறுவனமும் சரி, பிரைவேட் நிறுவனம் தான் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, எல்லாருமே அதுக்கு அடுத்தது விலை ஏற்றி தான் பண்ணுவாங்க. ஆரம்பத்தில் என்ன பண்ணுவாங்க, தரம் கொடுத்து தருவாங்க. ஆனா அது கம்பெனி இருக்காது. இதான் ஒரு விஷயம். நாங்களே ரொம்ப கஷ்டப்படுறோம். சொல்லுங்க. நாங்களே வந்து இப்போ என்ன சொல்றதுன்னா சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். இப்போ இந்த டைம்ல வந்து ரீசார்ஜ்ல அமௌண்ட் வந்து ஏத்திட்டீங்கன்னா நாங்க எப்படி வந்து காலிங்லேயே எல்லாமே பேச முடியும். அது மாதிரி கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா பரவாயில்ல. ரொம்ப அதிகமா ஏத்துன மாதிரி இருக்கு. இப்போ ஜியோ அப்படிங்கும்போது பிஎஸ்என்எல் வந்து பெஸ்டா தெரியுது. அப்ப நாங்க என்ன பண்ணுவோம், பிஎஸ்என்எல் தான் மாறணும். வேற வழி எங்க பட்ஜெட்டுக்கு நாங்க பிஎஸ்என்எல் தான் மாறுற மாதிரி இருக்கும். வீட்ல எல்லாருமே பிரைவேட் நெட்வொர்க் தான் யூஸ் பண்ணிட்டு. ஆமா, இப்போதைக்கு நாங்க வந்து மறுபடியும் வந்து கவர்மெண்ட் வந்து பிஎஸ்என்எல் மாறலாங்கிற மைண்ட் செட்ல இருக்கோம். பிஎஸ்என்எல் மாறலாம். மந்த்லி எல்லாமே நீங்க அதே ஒரு 500 தாண்டி 500 எல்லாமே ஃபேமிலி எல்லாமே அதர் நெட்வொர்க் தான் யூஸ் பண்ணிட்டீங்க. 1000 தாண்டி வந்துரு. சொல்லுங்க ஜி, நீங்க சொல்லுங்க. நான் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிஎஸ்என்எல் தான் மாறலாம்னு இருக்கேன். அவ்வளவுதான். பிஎஸ்என்எல் மாறலாம்ன்றீங்க. இப்போ என்ன நெட்வொர்க் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதை சொல்லிடுங்க. நான் பாத்தீங்கன்னா இப்ப ஜியோ பிளஸ் வந்து வோடாஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வோடாஃபோன் ஜியோ யூஸ் பண்ணிட்டு. ஆமா. அடுத்து பாத்தீங்கன்னா ஜியோ பிஎஸ்என்எல் தான் மாறிட்டு இருக்கு. டேரக்ட் பாத்தீங்கன்னா பிஎஸ்என்எல் தான். ரேட் இன்க்ரீஸ் பண்ணாலும் மாறுறீங்க. ஆமா. நாளும் ஏற்றிட்டு தான் இருக்காங்க. ரீசார்ஜ் 350 ரூபா நம்மளால பண்ண முடிய மாட்டேங்குது.
இப்போ பிஎஸ்என்எல் அது வந்து கம்மியா இருக்குங்கிறாங்க. அப்போதுன்னா இது மாதிரினா மாத்துற மாதிரி அந்த மாதிரி தான் வரும். சரி. உங்களுக்கு போன மாசம் இந்த மாசம் நிறைய தானே ஏற்றிருக்காங்க. ஆமாங்க, போன மாசம் எப்படின்னா எப்போதுமே 300 ரூபா ரீசார்ஜ் பண்ணுவேன். இப்போ 350 ரூபா.